குரங்குகளை கொலை செய்வதில் தவறில்லை. குரங்குகளை கொலை செய்வதில் தவறில்லை என முன்னாள் அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவித்தார். குரங்குகள் உள்ளிட்ட கூடுதலாக காணப்படும் விலங்குகளை கொலை செய்ய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். விலங்குகளை கொலை செய்வது குறித்து சில கருத்து வெளியிடும் வரை போதிலும் அவற்றை கருத்தில் கொள்ள தேவையில்லை என அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதிலும் ஆண்டுதோறும் தெருநாய்கள் கொல்லப்படுவதாக தெரிவித்துள்ளார். விவசாய அமைச்சர் லால்கந்தவின் கருத்துடன் பூரணமாக இயங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பில் மனித பாவனைக்கு உதவாத மென்பான போத்தல்கள் அளிப்பு. மனித பாவனைக்கு உதவாத செயற்கையான பொருட்கள் சேர்த்து சந்தையில் விற்பனை செய்யப்பட்ட பெருமளவிலான மென்பான போத்தல்கள் மட்டக்களப்பில் சுகாதார அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் S முரளீஸ்வரனின் ஆலோசனையின் பேரில் பொது சுகாதார அதிகாரிகள் மேற்படி திடீர் தேர்தலை நடாத்தி குறித்த சட்டவிரோத மனித பாவனைக்கு உதவாத மென்பானங்களை கைப்பற்றியுள்ளனர். பென்சாய்ட் அசிட் எனப்படும் ஒருவிதமான மனித பாவனைக்கு உதவாத திரவம் குறித்த மென்பான போத்தல்களில் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் பொருத்தமில்லாத நிக்கலவையும் இதில் இணைக்கப்பட்டிருப்பதாக சுகாதார அதிகாரிகள் குறித்த மென்பான தயாரிப்பு நிறுவனம், விநியோகஸ்தர், விற்பனையாளர் ஆகியோர் மீது வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். 13 குறித்து இந்தியாவுடன் பேசும் தேவை வரவில்லை. அனுர அரசின் அறிவிப்பு. இலங்கை அரசமைப்பின் 13வது திருத்த சட்டம் உள்ளடக்கப்பட்டுள்ளதால் அது குறித்து இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கவில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயம் குறித்து தெளிவூட்டும் வகையில் அரசு தகவல் திணைக்களத்தில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். ஹோட்டலில் ஏற்பட்ட குழப்பம். களுத்துறை சுற்றுலா ஹோட்டலில் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் வெளிநபர்கள் கொண்ட குழுவிற்கும் இடையில் ஏற்பட்ட மோதலை கட்டுப்படுத்த ஹோட்டலின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார். களுத்துறை கட்டுக்குருத்தவில் உள்ள சுற்றுலா ஹோட்டலுக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக களுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர். சுற்றுலா ஹோட்டலுக்கு முன்பாக உள்ள கடற்கரையில் இளைஞர்கள் குழு ஒன்றும் மது அருந்தி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதுடன் விடுதியின் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் மோதலை ஏற்படுத்த முயற்சித்துள்ளனர். இந்த சம்பவத்தின் போதே மேற்குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ISIS அமைப்பின் தலைவர் பலி. சிரியாவில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் ISIS அமைப்பின் தலைவர் அபு யூசுப் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. IS அமைப்பின் தலைவர் அபு யூசுஃபை குறிவைத்து அமெரிக்க படையணிகள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலில் IS அமைப்பின் தலைவர் உள்ளிட்ட 2 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். தற்போது சிரியாவில் 8000க்கும் அதிகமான IS அமைப்பினர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. துப்பாக்கிச் சூட்டில் கணவன் பலி, மனைவி படுகாயம். காலியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவத்தில் நேற்றைய தினம் 38 வயதுடைய பேத்தும் என்ற நபரை உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது அவருடன் வந்த அவரது மனைவி படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தம்பதியினர் காலியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கட்டுநாயக்கவில் அதிரடியாக கைதான 3. 5 கோடி ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசிகள் மற்றும் இலத்திரனியல் தொடர்பாடல் சாதனங்களை இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கொண்டு வந்த 3 பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவர்களில் முதல் 2 பயணிகளும் அதிகாலை 12:30 மணியளவில் துபாயிலிருந்து FZ 569 விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் 38 மற்றும் 25 வயதுடைய வர்த்தகர்கள் இருவர் என தெரிய வந்துள்ளது. அரச பொறுமுறையில் மாற்றத்தை ஏற்படுத்த தயாராகும் ஜனாதிபதி. நாட்டின் அரசு சேவையை முறையான அரச பொறிமுறையாக மாற்றுவதில் சவால்கள் உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அரசு நிறுவனங்களை மீளாய்வு செய்ய நியமிக்கப்பட்டிருக்கும் புதிய குழுவின் ஊடாக அரசியல் செல்வாக்கை பொருட்படுத்தாமல் அவை தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் கேட்போர் நேற்று மாவட்ட செயலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார்.